தொகுதியில அதிமுகவை அவங்க மோத முடியுமா? மோத முடியாது. அப்போ ஒரு முடிவுக்கு வர்றாங்க, அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு. அவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, அவர் போயிட்டாரு. சரி, இன்னும் இவர் போக போறாரு, அவர் போக போறாரு, இவர் போக போறாரு. அதிமுக பலவீனமா இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. நீ தான் போயிட்டு இல்ல, அது 4 இருந்தாருன்னா 5 இருந்தா உனக்கு என்ன? ஒருத்தருக்கு இருந்து போனவர் பொறுத்திருந்து பாருங்க யார் யார் வருகிறார் என்று சொல்லி 3 மாசம் ஆச்சு. அவர் நிழல் கூட அவர் கூட போற, அவர் கூட பிஏ இருந்த ஒருத்தன் முருகன் பேரு, பேரவை மாவட்ட செயலரை போட்டு வச்சிருக்கேன், தம்பி துறை தந்தாது தெரியும். அவருடைய பிஏ, அவர் சென்னை வந்தா அவன் தான் கார்ல கூட்டிட்டு வருவான். அவனே வந்து எடப்பாடியார் வாழ்க, எடப்பாடியார் வாழ்க. அவர் பாக்குற அவனும் போயிட்டானா? இது நான் விளையாட்டுக்காக சொல்லலக்கா. அவர் கேளுங்க, பேரவை மாவட்ட செயலாளர் நம்முடைய விருகை ரவி இருக்கா, விருகை தர்மர் இங்க வந்திருக்கிறான் அந்த தம்பி. அவன் போகல, பன்னாரின்னு ஒரு எம்எல்ஏ ஈரோட்டில் அவர் கூட இருப்பார், கை கட்டிக்கிட்டே இருப்பார். அவர் அங்க போனா அங்க போவார், இங்க போனா இங்க போவார், எங்க போனாலும் போவார். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இவர் எடப்பாடியார் கூட வந்துட்டார். அதுதான் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார். கேளுங்க, என்னைய விட எங்க அண்ணன் தவசியன் எனக்கு எல்லா விவரம் தெரியும், யாரு என்ன எங்க என்னன்னு. போகல, பண்ணாரி போகல, என்ன கூட இருந்த கை கட்டிட்டே நிற்பார். அவர் போறாரு, இவர் போறாரு. ஏன் உனக்கு ஏன் வைத்தறிச்சல்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நல்லா நீ அமைச்சரா இருந்துட்ட, மாவட்ட செயலர் இருந்துட்ட, தலைமை அமைச்சரா இருந்துட்ட, போவேன். நீ போ, யார வேணாலும் வாழ்வுன்னு சொல்லு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்துவதற்கு நீங்கள் எண்ணினால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடைசி தொண்டன் இருக்கிற வரை இந்த இயக்கத்தை எவனாலும் பின்னடைவோ தொட்டு பார்க்க முடியாது. நீங்க இருந்த போது மட்டும் அதிமுக நல்லா இருக்கலாம், நீங்க போனா அதிமுக கேடு விட்டு போயிருமா? இது எந்த வகையில நியாயம்? போயிட்டீங்கல்ல, போயிருங்க. இங்கேயே ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? நீ வரையா, நீ வரையா, நீ வரையா? ஏன் உனக்கு இந்த வைத்தறிச்ச? ஏன்னா அதிமுக ஆட்சி அமைக்க போகுது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போகிறது. புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், முதலமைச்சராக வருவார், இந்த அன்னை தமிழகத்தை மீட்டெடுப்பார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உங்களுக்கு கொக்கா. நீங்க இத்தனை தடவை 9 தடவை எம்எல்ஏ ஆனீங்கல்ல, எப்படி ஆனீங்க? இந்த கொடி பிடிக்கிற தொண்டன், இந்த கடைசி தொண்டனுடைய உழைப்பால் தான், அம்மாவின் செல்வாக்கால், புரட்சி தலைவர் செல்வாக்கால், இரட்டைகளுடைய செல்வாக்கால் நீங்கள் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். இனிமேல் என்ன ஆவீங்கன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியும். போனா போயிருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, தொண்டர்கள் இயக்கத்தை தொண்டர்கள் பார்த்துக்கலாம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.